ஹே ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி இங்கே நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பீட் ட்ரிபிள் ஆர்எஸ் சர்வீஸ்லேருந்து வந்துருச்சு. அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அதை போய் எடுத்துக்கிட்டு மோஸ்ட்லி நாளைக்கு நம்ம ஆந்திர பிரதேசம் போவோம். ஒரு 80 to 90% கிளம்பிடுவோம். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல என்னோடய ஃப்ரெண்டு அண்ட் பிரதர் எல்லாமே. பட் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். கரெக்டு. இப்போ நான் புதுசாக சொல்கிறேன். அவர் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய பிரதர், எல்லாமே பயங்கர க்ளோஸு. சரிங்களா? அவர் வந்து எம்வி அகுஸ்டா அந்த வண்டி வந்து பிளான் பண்ணி வாங்கிறதுக்கோசம் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த வண்டியை பேமெண்ட் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நாளைக்கு நம்ம அங்கே போகிறோம். ஆக்சுவலி இது பிளான் பண்ணியிருக்கோம், புதுசு. அது கொஞ்சம் டைம் பீரியட் எடுக்கும். ஆல்ரெடி அதை சொல்லிட்டாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனே முடியாதுன்னு. அது பயங்கரமாக ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் அதை எடுத்து சென்னை பயங்கர அது காம்ப்ளிகேட்டடாக போயிட்டுருக்குங்க. அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்லணும். அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போது அதனால் நம்ம எங்கே போகிறோன்னா ஈசிஆர் போயிட்டு நம்ம ஹிமாலயன் அங்கே விட்டுட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு வரோம். ஒரு 2-3 டேஸ் அந்த வண்டி நம்மக்கிட்ட தான் இருக்கும். மேபி அதுக்கு பதில் சுவிட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் ஆல்ரெடி அவர்கிட்டயே இன்னொரு செட் 900 ஒன்று இருக்குது. பார்க்குறவங்களாம் கேட்பீங்க, எப்பட்றா இத்தனை வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலி இல்லைங்க, அகுஸ்டா புக் பண்ணுறதுக்கோசம் அங்கேருந்து எங்களுக்கு கொடுத்த வண்டி அது. அந்த ஓனர் வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாரு, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ZX 10R நாங்கள் வச்சுருந்தோம். அது எந்த இல்லை, என் ஃப்ரெண்டு விக்கியோடது. மோஸ்ட்லி நான் அதை நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டிருப்பேன். பட் ஆனால் நான் அதை யூடியூப்பில் போடலை. ஏன்னா அதை போடவும் கூடாது. ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது அப்போ ஓட்டினது. அதுக்கப்புறம் நம்ம அதை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுனால அந்த வீடியோலாம் எதுவும் போஸ்ட் பண்ணலை, போஸ்ட் பண்ணவும் மாட்டேன் இனிமேல். அது என்னோடய இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் 135-45 போயிருப்போம் அதில். அதனால் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது அந்த வயசு அதனால அப்படி இருந்தோம். பட் இப்போ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்டோம். அதனால் அதை போடக்கூடாதுன்றதுனால மேபி நான் அதை போடாமே எனக்கு எப்பப்போலாம் தோணுதான் நான் எடுத்து பார்த்துப்பேன். அந்த ஒரு இதில் வச்சுருக்கேன். அதனால் அந்த வண்டியை நம்ம அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவர் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் இப்போ அவர் வண்டி எடுத்து நான் யூஸ் பண்ணலடா, சும்மா தான் வச்சுருக்கேன், நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்றதுனால என் ஃப்ரெண்டு விக்கி, அவன் இங்கே இல்லை, மோஸ்ட்லி வெளியூரில் இருக்கான், அவன் போயிட்டான். அதனால் அங்கேருந்து இப்போ எங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வண்டி இல்லாமல் 2 பேரும் இருக்கீங்க, அதனால் இதை எடுத்து சுவிட்ச் பண்ணி ஓட்டுங்க, எனக்கு மேபி நான் தேவைப்படும் போது கேட்டுக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால் அந்த வண்டி அப்படியே விக்ரமண்ணாட்ட கொடுத்துட்டோம். கொடுக்கல, ஆன் தி வே வந்துட்டுருக்கு. மோஸ்ட்லி எனக்கு ஒரு 1 வீக்கில் அந்த வண்டி இங்கே வந்துடும். நான் அந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதில் தான் நானும் விக்ரமண்ணாவும் பிளான் பண்ணியிருக்கோம் ரைடுக்கு போகிறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 சூப்பர் பைக் இருந்தது, போயிட்டுருந்தோம். ஒரே நிமிஷங்க, என்னோடய விண்ட்ஷீல்டு டவுன் ஆகிடுச்சு. சாரி என்னோடய விண்ட்ஷீல்டை நான் க்ளோஸ் பண்ணேன். அது வைசர் வந்து ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. ஓவராக காற்றடிக்குதா, நான் ரொம்ப ஃபோர்ஸாக க்ளோஸ் பண்ணிட்டேன். அது டப்புன்னு அந்த ராக்லேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த வண்டியும் இங்கே கொடுத்துட்டாரு. அது விக்ரமண்ணா கிட்டே தான் வந்துடும், அவர்கிட்ட இருக்கும். அவர் 2 வண்டியும் யூஸ் பண்ண முடியாதனால ஒரு வண்டி நம்மக்கிட்ட கொடுத்துருவார். அகுஸ்டா வந்ததுக்கப்புறம் அகுஸ்டாவும் அண்டு ஸ்பீட் ட்ரிப்பிளும் ஈசிஆரில் அண்ணாக்கிட்ட இருக்கும். என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா Z900 அண்ட் BMW S1000 RRம் இங்கே வந்துடும். அது RRா இல்லை எம் ஸ்போர்ட்டான்றது மட்டும் கன்ஃபியூஷனில் இருக்குது. அது மட்டும் அது வரும்போது தான் தெரியும். அது பிளான் போயிட்டுருக்கு. இன்னும் நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணலை. மேபி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா ஒரு 3 to 4 months ஆகும். அந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுக்கும் போது கண்டிப்பாக உங்கள்கிட்ட கொடுக்காமல் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக கொடுப்பேன். எனிவே யாராவது புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் கோசமே பைக் வாங்கியிருப்பாங்க. பட் நம்ம அப்படி இல்லை, நம்மக்கிட்ட இருக்குது, அதை நம்ம வீடியோவாக எடுத்து போடலான்ற ஒரு கான்செப்ட் தான். எனக்கு போர் அடிக்கும் மட்டும்தாங்க நான் வீடியோ எடுத்து போடுறேன். மற்ற டைம் எனக்கும் நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம்
இது நம்ம வேலை இல்லை, இன்னொரு வேலை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதான் நம்ம மெயின் வேலை. இது வந்து சும்மா அப்பப்போ போர் அடிக்கும் போது ஒரு என்டர்டைன்மெண்ட் கோசம் பண்ணுறது. எனிவே நம்மளுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஃப்யூச்சரில் உங்கள் சப்போர்ட் நல்லா இருந்து நம்மளுக்கு இது ஓகே அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம இதில் இறங்கிடுவோம். பட் நம்மளுக்கு இந்த நாலேஜெல்லாம் கொஞ்சம் கம்மிங்க. என்ன சொல்கிறது, இந்த படிப்பு விஷயமா சம்மந்த விஷயமா நமக்கு போனால் அது பிடிக்காது. இப்போவுமே எடுக்கிற வீடியோவை நான் அப்படியே தான் போடுவேன். சும்மா ஏதாவது ஒரு டைட்டில் அந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பேன். எடிட்டிங் நானாக என் ஃபோனில் ஏதோ பண்ணி போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ப்ளப்ஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். மேபி கொஞ்சம் பெட்டராக பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். மேபி அடுத்தடுத்த நம்ம சூப்பர் பைக்ஸில் ரைட் போகும்போது கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு இன்புட் கொடுத்துருவேன். நல்ல இன்புட்டாக கொடுப்பேன் நான் நம்புகிறேன். நம்பிக்கை தானேங்க எல்லாம். ஓகே, நம்ம கிளம்பியாச்சு. ஈஸியாக போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க நானும் ஸ்பீட் ட்ரிப்பில் ஓட்டி. ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சு, 1 மந்த் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறாம்மா. 1 மந்த் ஆகிடுச்சு. என் ஃப்ரெண்டோட ஏஎம்ஜி என்கிட்ட இருந்துச்சு, அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் அது கொஞ்சம் இஷ்யூனால் அதை கொடுத்துருக்கோம். அது பேட்ரி ஏதோ ப்ராப்ளம், இன்னும் 2-3 விஷயம் ப்ராப்ளமாக இருக்குது. அதை கொடுத்துருக்கோம். அது சரியாகி வர வரைக்கும் அப்படியே இருக்கலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த வண்டி டக்குன்னு சடனாக ஒரு பிளான் சொல்லிட்டான். விக்கி என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே இல்லை, அவன் பிளான் சொன்னதுனால மேபி அது ஒரு பிளான் ஓடிட்டுருக்கு. அப்படி தான் அப்படியே சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்கு. பார்ப்போம். எனிவே கண்டினியூ பண்ணுவோம். நான் அங்கே போயிட்டு என்னன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, வேறு எதுவும் வேண்டாங்க. ஓகே காய்ஸ், பாய். நான் கண்டினியூ பண்ணுறேன். எஸ், நம்ம வந்துட்டோம். வண்டியை பார்க்க போகிறோம். ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1 மாதமாக பார்க்காம இன்றைக்கி கையில் எடுத்து விளையாட போகிறோம். ஆக்சுவலி இது எங்கள் அண்ணனோட வீடு. அப்பா ஆடேங்கப்பா, சும்மா வண்டி எப்படி ஜக 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 ஜகன்னு இருக்குங்க. சீரியஸாகவே நம்ம வண்டியை உள்ளே விட்டுருவோம். ஏன்னா நம்ம 2-3 நாளைக்கு வண்டியை கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். அண்ணனுக்கு Z900 இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு தான் அப்புறமா இந்த வண்டியை எடுப்போம். அப்படி இல்லைன்னா ஸ்பீட் ட்ரிப்பிள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு 900 இதை எடுத்துகிட்டு போவோங்க. வாட் எவர், ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று செய்வோம். ப்ளர்ராக இருக்கும்னு நினைக்கிறேன். லைட் போடுறேன். செம்ம பியூட்டி பார்த்தீங்களா? அப்படியே சும்மா எப்படி இருக்கு பாருங்க. பேர் குதிரைங்க உண்மையிலே. எப்படி ஐயோ, ஏன் அந்த லைட் எரியல? இப்போ தாங்க பியூட்டியாக தெரியுது. ஆக்சுவலி வாட்டர் வாஷ்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. பாவம் ஒரு வேலை வாங்கிட்டேன். இதுதான் நம்ம செல்லக்குட்டி. செம்ம பவருங்க, 1200 சிசி. ஐயோ, கண்ட்ரோலே பண்ண முடியாது. அன்றைக்கி ZX10Rலாம் இதை வச்சு நாங்கள் ஓட்டியிருக்கோம். சீரியஸாக நேக்கடில் செம்ம பவர் உள்ள வண்டிங்க இது. சான்ஸே இருக்காது. ஜாலியாக ஓட்டுவோங்க. சீரியஸாக சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியாது, பட் ஆனால் ஹைவேஸில் மிரட்டும். அதுவும் க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் இருக்குது, சொல்லவே தேவையில்ல. குயிக் ஷிஃப்ட் இருக்குது. எதுவும் இன்ஜின் ஆயில் மட்டும் லீக் ஆகுதா இல்லை செயின் லூப் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக அடிச்சு வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. லீக் ஆகுது, பார்க்கணும். ஓகே காய்ஸ், நான் வண்டி எடுத்துகிட்டு ரைட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.